ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அரிசி மாவு இருந்தால் பாரம்பரியமான உப்புருண்டை செய்யலாம். 1 கப் அரிசி மாவை வச்சு இந்த கார கொழுக்கட்டையை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான கார உருண்டை ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. பச்சை பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது உப்புருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பொட்டுக்கடலை லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட காஞ்ச மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பகுதி அளவு வதங்கினா போதும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உருண்டை செய்யும் போது மாவுளையும் உப்பு சேர்க்குவோம், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கங்க. பகுதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இறக்கி வச்சிடலாம். மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை மாவு கூட சேர்த்துடணும். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே வெங்காயம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. மாவை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நாம் கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். சூடான தண்ணி சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் உப்புருண்டை சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த உப்புருண்டையை தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எந்தளவு உங்களுக்கு கார உருண்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக ஒட்டி எடுத்துக்கங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான உப்புருண்டை ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு இந்த உப்புருண்டையை செஞ்சிடலாம். எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சிடணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க. சுட சுட கார கொழுக்கட்டை சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான உப்புருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கார கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.